ஹலோ லெஜெண்ட்ஸ். இன்னைக்கு எஃப்ஐல இன்டர்நெட்டோட ஸ்பீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கேமருக்கு எந்த அளவுக்கு ஹார்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் முக்கியமோ அந்த அளவுக்கு இன்டர்நெட்டோட ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இன்டர்நெட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். என்னோட இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ஒயர்டு இன்டர்நெட் கனெக்ஷன் 100 Mbps per செகண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் இன்டர்நெட் ஸ்பீடு எனக்கு இங்கே ஸ்பீட் டெஸ்ட்டில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிங் 4 milliseconds போகுது. ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஸ்பீடு 93.5 94 போயிட்டுருக்கு. ஸோ அப்லோட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த லெவல்லே 93.5 சேம் ஒரே இது தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க சொல்லியிருந்த ஸ்பீடை விட ஒரு 6.5 Mbps வந்து கம்மியாக இருக்குது. இப்போது இதே ஸ்பீட் டெஸ்ட்டில் காமிச்ச ஸ்பீடு நம்மளுக்கு இங்கே டவுன்லோட்லேயும் ஆகுதா, கேம் டவுன்லோட்லேயும் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேம் டவுன்லோட் போட்டுட்ருக்கேன். ஸ்டீமில் கால் ஆஃப் டியூட்டி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இதோட டோட்டல் இது பார்த்தீங்கன்னா 72.6 GB. ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா 89.9 Mbps, அதாவது 90 Mbps இருக்குது. இதோட மேக்ஸிமம் பீக் பார்த்தீங்கன்னா 93.5, அதாவது இங்கே நம்மளுக்கு என்ன காமிச்சது ஸ்பீட் டெஸ்ட்டில் அதே 93.5 தான் வந்து போயிருக்கு. இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, 91 வரைக்கும் இப்போ போச்சு. இது மெகா பிட்ஸ் பர் செகண்டில் வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஆனால் நம்ம இதுவே மற்ற ஒரு டவுன்லோடு, ஒரு மூவியோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று கேமோ டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இதுவில் வரவே வராது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 92.7 ஓடிட்டு இருக்கு Mbps மெகா பிட்ஸ் பர் செகண்டில். இதை பாஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு கேமும் டவுன்லோட் போட்டிருக்கேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா EAல இருக்குது, சிம்ஸ் 4. இந்த சிம்ஸ் 4 பார்த்தீங்கன்னா 11 மெகா பைட்ஸ் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. இங்கே நம்மளுக்கு போனது 90 மெகா பிட்ஸ் பர் செகண்டு. இங்கே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 மெகா பைட்ஸ் பர் செகண்ட். ஸோ இந்த பிட்ஸுக்கும் பைட்ஸுக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பிட்ஸுங்கிறது 0s and 1s, அதைத்தான் வந்து நம்ம பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பைட்ஸ் அப்படிங்கிறது இந்த 0s and 1s வந்து 8 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பைட். ஒரு பைட் அப்படின்னா 8 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு பைட், ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸ்னால நம்ம எப்படி இதை வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் ஸ்பீடில் வந்து 100 Mbps அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா 100 divided by 8, ஸோ 12.5. இந்த 12.5 தான் வந்து நம்மளுக்கு இங்கே மேக்ஸிமம் 100 Mbps கனெக்ஷன் ஸ்பீடில் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 11 மெகா பைட்ஸ் பர் செகண்ட் தான். அதாவது எனக்கு 11 மெகா பைட்ஸ் பர் செகண்ட் போயிட்டுருக்கு. பட் மேக்ஸிமம் இது போகக்கூடிய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 12.5 மெகா பைட்ஸ் பர் செகண்ட் தான் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.